வணக்கம் நண்பர்களே. இது VDL Vlogs வீக்கெண்ட் ஸ்டோரிஸ் தொடரும் நிழல்கள். போன எபிசோட்ல ஜானுவை பத்தி ஒரு நிமிஷம் கூட ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு போயிட்டா நம்ம கலை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். தொடரும் நிழல்கள் பாகம் 6, விளையாட்டும் வினையும். வீட்டுக்கு போய் மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. இந்த தடவை கலை உண்மையான கலையா திரும்பி வந்திருக்க. எல்லார் கூடயும் கலகலப்பா இருக்கிற கலையா வந்திருக்கிற. என்ன அப்படி பார்த்ததும் என்னோட ரூம்மேட்ஸ் எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். நீ இவ்வளவு ஜாலியா இருப்பியா அப்படின்னு. ஜானுன்னு வேற யார்கிட்டையும் நான் சரியா கூட பேசினதே இல்லை. இப்போதான் இழந்த ஒரு செமஸ்டர் காலேஜ் ஹாஸ்டல் வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிச்சேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தேன். குறிப்பிட்ட யார் மேலேயும் ரொம்ப பாசம் வைக்க கூடாதுன்னு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா போயிட்டு இருந்தப்ப என்னோட ரூம்மேட் ஒருத்தி, அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்துட்டா. எனக்கு அவ கூட பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா. எங்க காலேஜ்ல எங்க ஹாஸ்டல்ல படிச்ச பொண்ணுதான் அவ. கொஞ்ச நாள் முன்னால ஜானு இறந்ததா நினைச்ச அன்னைக்குதான் அந்த பொண்ணு இறந்தா. அவ எவ்வளவோ அழுத்திருக்கா. உடம்பு சரியில்லாம வீட்டுக்கெல்லாம் கூட போயிருக்கா. நான் தான் அதே ரூம்ல இருந்தும் எதுவுமே கவனிக்காம இருந்திருக்கிறேன். என் கைய புடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்தா. ரொம்ப அழுதா. ஒரு பெஸ்டி இல்லாத வலி என்னை விட யாருக்கு தெரிஞ்சிட முடியும்? அழுகாதடி அப்படின்னு சமாதானப்படுத்தினேன். எனக்கு தாமரைய பார்க்கணும், தாமரை கூட பேசணும் அப்படின்னு ஒரே அழுக. அதேபடி நடக்கவே முடியாத ஒரு விஷயத்துக்காக நீ அழுகிற? கஷ்டம்தான், புரியுது. நீ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர பாரு அப்படின்னு சொன்ன. அவகிட்ட பேசியே ஆகணும், ஏதாச்சும் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப அழுதா. அப்போதான் ரூம்ல இருந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. ஓஜா போர்டு கேம். எவ்வளவு பேருக்கு இதை பத்தி தெரியும்னு தெரியல. இறந்து போன ஆவிங்க கூட பேசுற ஒரு ரொம்ப ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன். ஒரு ஆவியால நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், யாரையும் அதை பண்ணவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரியாம வேற ஒரு ரூம்ல செய்யறதுக்கு எல்லாரும் பிளான் பண்ணிருச்சுங்க. ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு மேல எல்லாரும் என்னைய விட்டுட்டு பக்கத்து ரூமுக்கு போனாங்க. ஓஜா போர்டு கேம். ஒரு போர்டில் A to Z, 1 to 9, எஸ், நோ, குட் பை அப்படின்னு எல்லாமே இருக்கும். எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு 2 பேர் இல்லைன்னா 3 பேர் சேர்ந்து ஒரு பாட்டில் மூடி இல்லைன்னா ஒரு கிளாஸ் வச்சு 2 பக்கமும் மெழுகுவத்தி ஏற்றி வச்சு யார் கூட பேசணுமோ அவங்கள கூப்பிடணும். சில சமயம் வருவாங்க, பல சமயம் வராம போயிடுவாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, சில சமயம் நாம கூப்பிடுறவங்க கூட வேற ஏதாச்சும் கெட்ட ஆவி கூட சேர்ந்து வந்துடும். இல்லைன்னா நாம கூப்பிடாத யாராச்சும் கூட வந்துருவாங்க. அப்படி தெரியாத ஆவி வந்தா திரும்ப போகவே போகாது. கிட்டத்தட்ட சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது மாதிரி தான் இந்த விளையாட்டு. இது எல்லாமே எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப ஆபத்துன்னு எவ்வளவோ சொல்லியும் யாருமே கேட்கல. சில நேரங்கள்ல கோவப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் வந்த ஆவிங்க கிட்ட நம்ம கேட்டா பின் விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். இந்த விளையாட்டு உண்மைன்னு நம்புறவங்க நிறைய பேரு, பொய்ன்னு நிரூபிச்சவங்களும் நிறைய பேரு. சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்து மேல இருக்கிற நம்பிக்கை பலருக்கு கேலி கூத்து மாதிரி வேடிக்கையா தெரியும். அதே மாதிரி தான் இதுவும். சிலருக்கு நம்பிக்கை, சிலருக்கு வேடிக்கை. ரொம்ப ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. உலக அளவுல ஆவிங்க கூட பேசுற ஒரு மீடியம் தான் இந்த ஓஜா கேம். என்னை விட்டுட்டு எல்லாரும் பக்கத்து ரூமுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு சரியான குளிர். காத்து ரொம்ப ரொம்ப பலமா அடிச்சிட்டு இருக்கு. ரூம்ல வேற யாருமே இல்ல. பக்கத்து ரூம்ல எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு 4 பேர் மட்டும் உட்கார்ந்து பண்ண போறாங்க. மத்த எல்லாருமே எங்க ரூமுக்கு வெளியே நிக்கிறாங்க. அந்த போர்டுல ஒரு மூடியில 4 பேர் கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. 2 பக்கமும் மெழுகுவத்தி ஏத்தி வச்சிருக்காங்க. ஒரு பெரிய டம்ளர் முழுக்க தண்ணி. நாம கேக்குற எல்லா கேள்விக்கும் கை தன்னை போல பதில போய் நிற்கும். உதாரணத்துக்கு, இங்க யாராச்சும் இருக்கீங்களா? எஸ்ஸுக்கு நேரா பாட்டில் மூடி அல்லது கிளாஸ் போய் நிற்கும். இறந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு கேட்டா நம்பர்ல போய் தன்னால நிற்கும். உங்க பேர் என்னன்னு கேட்டா தன்னை போல மூடி நகர்த்து பேர் சொல்லும். 4 பேரோட விரலும் அந்த மூடியில தான் இருக்கும். நாம கைய நகர்த்தாமலே தன்னால நகரும். இப்படித்தான் ஆத்மா நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும். பக்கத்து ரூம்ல விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க ஏதாச்சும் ஆவி இருக்கீங்களா? ப்ளீஸ் பதில் சொல்லுங்க. ஒரு 7 நிமிஷம் எந்த அசைவும் இல்லை. மறுபடியும் கேக்குறாங்க.
மூடியும் கையும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப வேகமா எஸ் நோக்கு மாறி மாறி நகருது. கொஞ்சம் கொஞ்சமா பயம் மனசுக்குள்ள இறங்குது 3 பேருக்கும். அப்போ காத்து பயங்கரமா அடிச்சு ஜன்னல் எல்லாம் அடிச்சுச்சு. ஏத்தி வச்சிருந்த மெழுகுவத்தி அணைஞ்சிருச்சு. டமார்னு ஒரு இடி தலையில விழுகிற மாதிரி பயங்கர சத்தத்தோட ஆன்னு அலறி அடிச்சுட்டு எல்லாரும் கதவை திறந்துட்டு ஓடி வந்துட்டாங்க. ஒரே அழுக அலறல். வேகமா வெளியே போய் பார்த்தேன். கரண்ட் வேற போயிருச்சு. எல்லாரும் பயத்துல அழுதுட்டு இருந்துச்சுங்க. என்னாச்சுன்னு மெதுவா கேட்டேன். பேய் அப்படின்னு ஓன்னு மறுபடியும் அவ்வளவு பேரும் அலறல். இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்ப இந்த விளையாட்டு? பேசிட்டு இருக்கிறப்பவே வார்டன் கதவை திறக்கிற சத்தம். எல்லாரும் வேகமா அந்த ரூம்குள்ளேயே போயிட்டோம். இப்போ அந்த சின்ன ரூம்ல மொத்தம் 12 பேரு. கரண்ட் வந்துருச்சு. பாட்டில் மூடி எஸ்ல நிக்குது. யாருக்குமே தைரியம் இல்ல. எல்லாரும் இறுக்கமா எல்லார் கையும் பிடிச்சுக்கிட்டோம். எல்லாருக்குமே கண்ணுல ஒரு பீதி, மரண பீதி. விளையாட்ட பாதியில நிறுத்தக்கூடாது. இதுதான் கேமோட முதல் ரூல். ஆமா, இந்த கேம் விளையாட நிறைய ரூல்ஸ் இருக்கு. நாம ரொம்ப தன்மையா தான் பேசணும். ரூல் நம்பர் 1, விளையாட்ட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பேச விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்கணும். எஸ் சொன்னா மட்டும்தான் தொடர்ந்து விளையாட முடியும். ரூல் நம்பர் 2, விளையாட்ட முறைப்படி குட் பை சொல்லித்தான் முடிக்கணும். இல்லைன்னா இந்த ஆவி நம்மளை சுத்தியே தான் இருக்கும். தேவையில்லாம கெட்ட ஆவிகளும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரூல் நம்பர் 3, ஒருத்தர் மட்டும்தான் பேசணும். மற்றவங்க 2 பேரும் மூடி மேல கைய வைக்கணும். ஒருத்தர் ஆவி சொல்ற பதில எழுதி அல்லது ஞாபகம் வச்சுக்கணும். ரூல் நம்பர் 4, தனியா இருக்கிறப்ப விளையாடக்கூடாது. வீட்டுல விளையாடக்கூடாது. மூடின ஒரு ரூம்க்கு உள்ள விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில ஆவிங்க திரும்ப போகாதுன்னு. இது மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. இப்ப ஆரம்பிச்சாச்சு, முடிச்சே ஆகணும். அதுக்கு தைரியமா விளையாடுற 2 பேர் வேணும். ரெடியா இருக்கிறது ஒருத்தி தான், நிலா. அவளுக்கு தான் அவள் தோழி கூட பேசணும். இன்னும் ஒரு ஆள் தேவை. ஆனா யாருமே தயாரா இல்ல. நிலா வேற ஆசையா இருக்கா பேசிடலாம்னு. சரி, அவளுக்காக நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். ஜன்னல் எல்லாம் அடைச்சு இருந்துச்சு. நான் கவனிக்கல. கொஞ்சம் பேர் என்னோட ரூம்க்கு போயிட்டாங்க. ஒரு 4 பேரை என்னோட துணைக்கு கெஞ்சி இருக்க வச்சிருக்கேன். ஆனா யாருமே விளையாட தயாரா இல்ல. நானும் நிலாவும் விளையாட ஆரம்பிச்சோம். மற்றவங்க எல்லாம் கதவு பக்கத்துல ஓடுறதுக்கு ரெடியா பயந்துட்டே உட்கார்ந்துருந்தாங்க. முதல்ல இருந்து விளையாட ஆரம்பிச்சோம். இங்க யாரோட ஆவியாவது இருக்கீங்களா? வேகமா மூடி எஸ்ஸுக்கு நகருது. எங்க கூட பேச உங்களுக்கு விருப்பம் இருக்கா? எஸ். உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? மூடி மெதுவா ஒவ்வொரு எழுத்தா நகருது. தாமரை. தாமரை. நிலாவோட தோழி பேரு தான் தாமரை. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. நிலாவை பார்த்த. அவ முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். அவ தான் பேசினா. எப்படி இருக்க? எப்படி இறந்த? யாருமே உனக்கு உதவி செய்யலையா? எத்தனை மணிக்கு இறந்த? இப்படி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தா. என்னோட கை டக்கு டக்குன்னு பதில் சொல்லுது. ஒவ்வொரு பதிலுக்கும் அவ முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு கண்ணீர். அப்போதான் யாருமே எதிர்பார்க்காத அந்த கேள்விய அவ கேட்டா. என் கூடவே இருப்பியா தாமரை? ரூம்ல இருந்து 4 பேருக்கும் இதயமே நின்னுச்சு. விளையாடுறப்ப வேற யாருமே பேசக்கூடாது. நான் நிலாவை பாக்குறேன். வேண்டாம்னு தலையாட்டுறேன். அவ என்னை கண்டுக்கவே இல்லை. தாமரை ஆவிக்கிட்ட இருந்தும் எந்த பதிலும் இல்லை. பதில் இல்லைன்னா அடுத்த கேள்வியே கேட்கலாம். இவ என்னத்த கேட்க போறாளோ அப்படின்னு எங்க எல்லாருக்கும் திக்கு திக்குன்னு இருக்கு. நிலா எங்க முகத்தையே பார்க்கல. எதிரில சுவத்தை தான் பார்த்துட்டு இருந்தா. அந்த ரூம் முழுக்க மயான அமைதி. எல்லாருக்கும் அடிவயிறு கலக்குது. பயத்துல கையில இருந்து தலை வரைக்கும் சில்லுன்னு இருக்கு. அந்த குளிர்லயும் உடம்பு முழுக்க வேர்க்குது. நான் உன் குரலை கேட்கணும் தாமரை. அவ கண்ணு முழுக்க கண்ணீர். ஆனா எங்களுக்கு ரத்த கண்ணீரே வந்துரும் போல இருந்துச்சு. மறுபடியும் அமைதி. அந்த பக்கமா எந்த பதிலும் இல்ல. அப்பாடான்னு மூச்சு விடுறதுக்குள்ளதான் அந்த குரல் கேட்டுச்சு. காதுக்குள்ள ரொம்ப மெதுவா, ரொம்ப அழுத்தமா, நிலா. தலை தெறிக்க ஓடிட்டோம் எல்லாரும், ஒருத்திய தவிர. நிலா சிரிச்சிட்டு இருக்கா சத்தமா. நாங்க ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கோம். அவளா பேசிட்டு இருக்கா, அவளா சிரிக்கிறா, திடீர்னு அழுகிறா. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு திரும்பி எங்களை ஒரு பார்வை பார்த்தா பாருங்க. எல்லாரும் அலறி அடிச்சுட்டு என் ரூம்குள்ள ஓடிட்டோம். ரொம்ப 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 பயமா இருக்கு. மறுபடியும் கரண்ட் போகுது. நிலா பேசுறது இங்க கேக்குது. நீ இல்லாம இருக்க முடியல. நீ என் கூட இரு, நான் உன்னை விட மாட்டேன். இப்படி என்னென்னமோ. நாங்க இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு திட்டிட்டு இருக்கோம். ஆன்னு அழுகிறா. ரொம்ப நேரமா சத்தமே காணோம். அங்க போய் பாக்குறதுக்கு பயமா இருக்கு.
மணி 2 ஆயிருச்சு. 10 பேரும் சேர்ந்து ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு மெதுவா ரூமுக்கு போறோம். நிலா அங்க வாய் முழுக்க ரத்தத்தோட ஒரு பொம்மைய புடிச்சு உலுக்கிக்கிட்டு இருக்கிறா. 10 பேரும் சேர்ந்து ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு ரொம்ப பயத்தோட போனோம் அந்த ரூமுக்கு. நிலா அங்க வாய் முழுக்க ரத்தத்தோட ஒரு பொம்மைய புடிச்சு கடிச்சிட்டு இருந்தா. பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு ஹாஸ்டல் வார்டன் ரூமுக்கு போய் சொல்றோம். வார்டன் ரொம்ப கடுப்போட வராங்க. அவங்கள கூட்டிட்டு ரூம் கிட்ட போக போக எங்களுக்கு மூச்சு நின்னுட்டு இருந்துச்சு. வார்டன் ரொம்ப வேகமா போய் கதவை திறக்க போறாங்க. திறந்து இருந்த கதவு எப்ப மூடி இருக்கும் அப்படின்னு ஒரே குழப்பம் எங்களுக்கு. அப்போதான் எல்லாரும் சேர்ந்து உள்ள போகாதீங்க அப்படின்னு கத்துறோம். வார்டன் எங்க எல்லாரையும் முறைச்சு பார்த்துட்டு வேகமா கதவை திறந்தாங்க. நிலா நிம்மதியா இழுத்து மூடிட்டு தூங்கிட்டு இருந்தா. எதுவுமே நடந்த அறிகுறி சுத்தமா இல்ல. வார்டன் வேகமா அவகிட்ட போய் போர்வை இழுக்கிறதுக்கும் கரண்ட் போறதுக்கும் சரியா இருந்துச்சு. நாங்க எல்லாரும் பயங்கரமா அலறிட்டோம். கத்துன கத்துல மொத்த ஹாஸ்டல் பொண்ணுங்க எல்லாரும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. வார்டன் அரண்டு போயிட்டாங்க. வேகமா வந்து எல்லாரும் முதல்ல அவங்க ரூமுக்கு போங்க, காலையில பேசிக்கலாம். யாரையாச்சும் வெளிய பார்த்தேன்னா எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு திட்டிக்கிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. வந்த எல்லாருமே மறுபடியும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. சரியான மழை, இடி, குளிர். நிச்சயமா யாரும் தூங்க போறது இல்ல. நிலாவுக்கு என்ன ஆச்சோன்னு ஒரு பக்கம், ரூமுக்கு உள்ள போகணுமேனு ஒரு பயம். அப்போதான் எங்களுக்கு அடுத்த ரூம்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வேகமா வெளியே வந்து, எல்லாரும் தூங்குறீங்களா இல்லையா, வார்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவா, எப்ப பார்த்தாலும் பேய பார்த்த மாதிரி கத்திக்கிட்டு அப்படின்னு திட்டுனா. ஆடு தானா மாட்டிக்கிச்சு அப்படின்னு கூட இருந்தவங்க எனக்கு உள்ள போய் எங்க எல்லாரோட பெட்ஷீட் எடுக்கணும்னு ஒருத்தி சொல்ல, இவ வேகமா உள்ள போக போனா. நான் தான் அவளை இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம நீ ஏதாச்சும் பண்ணி தேவையில்லாம சஃபர் ஆகாத அப்படின்னு சொன்னேன். நீ பேசாம போய் படுன்னு சொன்ன. அவ வேகமா போய் கையில சாமி போட்டோ எடுத்துட்டு வந்தா. இப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒன்னும் ஆகாது, எல்லாரும் தைரியமா என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக போறா. இப்போ 3 ரூம் ஆளுங்க சேர்ந்துட்டோம். எல்லாரோட கையிலயும் ஒரு சாமி போட்டோ. மனசு படபடன்னு அடிச்சுக்குது. நாங்க எல்லாரும் பின்னாடிதான் இருந்தோம். புதுசா வந்த பொண்ணுங்க ரொம்ப ஆர்வத்தால எங்க எல்லாரையும் இலக்காரமா பாத்துக்கிட்டே முன்னாடி போயிட்டு இருக்குதுங்க. ரூம் கிட்ட வந்ததும் முதல் ஆள் காலை உள்ள எடுத்து வைக்க தூக்குறா. சில்லுன்னு அவ முகத்துல ஏதோ ஒண்ணு விழுது. கதவு சத்தத்தோட திறக்குது. திறந்த வேகத்துல இவ பின்னாடி வேகமா போய் லாபில விழுந்துட்டா. நாங்க எல்லாரும் பனிக்கட்டி மாதிரி உறைஞ்சு நிக்கிறோம். அப்போதான் அந்த கொடூரம் நடந்துச்சு. வேகமா கீழே விழுந்தவளை தூக்க போறோம். அவ முகத்துல அங்க ரத்தம். பதறி போயிட்டோம். அவளை எழுப்புனா எழவே இல்லை. டக்குன்னு நிலா இருக்கிற ரூமுக்கு உள்ள போய் நீ எடுக்க போனேன். அப்போதான் நிலா கையில வச்சிருந்த அந்த பொம்மை ஃபேன்ல சுத்திக்கிட்டு இருந்துச்சு. ரத்தம் சொட்ட சொட்ட. ஆன்னு அலறிக்கிட்டே நிலாவை தேடுறேன். எங்கேயுமே காணோம். பயங்கரமா சிரிக்கிற சத்தம். திரும்பி பார்த்தா தலையெல்லாம் விரிச்சுக்கிட்டு கட்டிலுக்கு மேல நின்றுட்டு இருக்கிறா. நிலா, என்ன பண்ற நிலா, என்ன பண்ற நீ, முதல்ல கீழே இறங்கு, ஃபேன்ல அடிபட போகுது, ப்ளீஸ் நிலா கீழே இறங்கு. எந்த ஒரு மாற்றமும் இல்ல அவகிட்ட. எச்சிய மெதுவா முழுங்கிக்கிட்டே தாமரை அப்படின்னு கூப்பிட்டேன். வேகமா அந்த பொம்மை மாதிரி ஃபேனை புடிச்சுக்கிட்டு தொங்குறா தலைக்கீழா. அவ முகம் என் கண்ணுக்கு நேரா. ரொம்ப கோரமா இருந்துச்சு. தாமரை யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நிலா தெரியுமே. இது நிலா இல்ல. வாயெல்லாம் ஒரே ரத்தம். கை காலு முழுக்க கீறி வச்சிருக்கா. நாக்க கடிச்சு வந்த ரத்தம் மாதிரி இருக்குது. எல்லா தைரியத்தையும் வர வச்சு, நிலா இந்த வித்தைய வேற யார்கிட்டயாச்சும் காட்டு, கீழே இறங்கு முதல்ல, பைத்தியம் மாதிரி பண்ணாத நிலா, நீயே உன்னை ஏமாத்திக்காத நிலா, உனக்கு ஒன்னும் இல்ல, நீ ரொம்ப குழப்பத்துல இருக்கிற, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு நிலா அப்படின்னு சொன்னேன். ஒண்ணுமே சொல்லல. ஊன்னு ஒரே அழுக. கீழே இறங்கிட்டா. ஒரு மூளையில உட்கார்ந்து பயங்கர அழுக. திடீர்னு சிரிப்பு. அவளையே கன்னத்துல மாறி மாறி அடிச்சுக்கிறா, கடிச்சுக்கிறா. நகத்தால உடம்பு முழுக்க கீறிக்கிறா. நிலா, ஏன் இப்படி பண்ற, தயவு செஞ்சு கொஞ்சம் தண்ணிய குடி நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல போறேன். வராத வராத அப்படின்னு வேகமா தலைய ஆட்டிக்கிட்டே இருக்கிறா. நான் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அவகிட்ட போனேன். அவ உடனே அவ கழுத்தை அவளே நெருக்க ஆரம்பிச்சுட்டா. பயந்து போயிட்டேன். அவ கைய பிடிச்சு இழுக்கிறேன். இழுக்கவே முடியல என்னால. 100 பேரு சேர்ந்து அவளை பிடிச்சிருக்கிற மாதிரி அப்படி ஒரு பலம். இன்னும் எல்லாரும் வெளியே தான் நிக்கிறாங்க. யாராச்சும் வேகமா வாங்க ப்ளீஸ் அப்படின்னு கத்துறேன்.
இங்க எதுவுமே இல்ல, நிலா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா, வாங்கன்னு சொன்னேன். எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து அவ கையை எடுத்து விட்டோம். அவ முகம் சுத்தமா மாறி இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடுத்தோம். அவளுக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாத்தையும் வித்தியாசமா பார்த்தா. அப்போதான் பார்த்தோம், கட்டிலுக்கு அடியில ஓஜா போர்டு இருந்துச்சு. தாமரை ஏன் வரவே இல்லைன்னு கேட்டா. எல்லாத்தையும் காலையில பேசிக்கலாம் நிலா, நீ டயர்டா இருக்கிற, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னோம். வேகமா என்னோட மடியில படுத்துக்கிட்டா. உள்ளுக்குள்ள பயமா இருந்தாலும் எதையும் காமிச்சுக்கல. வேற யாரும் அவ ஃபேன்ல தொங்குனதெல்லாம் பார்க்கல. எனக்கு அதெல்லாம் கண்ணுல வந்துட்டு போகுது. இவ வேற ரொம்ப பாவமா மடியில படுத்துக்கிட்டா. மெதுவா அவ காயம் எல்லாத்துக்கும் மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருந்தேன். என்னோட கைய புடிச்சுக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் தாமரை அப்படின்னு சொன்னா. எனக்கு தலையே சுத்திருச்சு. அவளே வேகமா பயந்துட்டியான்னு கேட்டு சிரிக்கிறா. அவ கண்ணை பார்த்ததும் ஏதோ தப்பா இருக்குதுன்னு மட்டும் புரியுது. யார்கிட்டயோ எதையுமே சொல்லல. நிலாவை தட்டி கொடுத்துக்கிட்டே நானும் அப்படியே அவ பக்கத்துல படுத்துட்டேன். காலையில 5 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு. எல்லா கூத்தும் முடியவே 4 மணி ஆயிடுச்சு. மொத்த தூக்கமே 1 மணி நேரம் தான். தலை விண்ணுன்னு வலிக்குது. இன்னும் என்னோட கைய புடிச்சிட்டு தான் நிலா படுத்திருக்கா. அவளுக்கு உடம்பு பயங்கரமா சுடுது. பாவமா இருந்துச்சு அவளை பார்க்க. அவளை பார்த்துட்டு இருக்கிறப்பவே டக்குன்னு முழிச்சிட்டா. எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. என்ன எதுக்கு அப்படி பாக்குற அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் தூங்கிட்டா. விடிஞ்சதும் ரொம்ப சாதாரணமா இருந்தா. ஹாஸ்டல் முழுக்க எங்க பேச்சுதான். இப்ப வார்டன் எங்க 3 ரூம்ல எல்லாத்தையும் வர வச்சு தனித்தனியா விசாரிச்சாங்க, நிலா ஒருத்திய தவிர. நிலா வீட்டுக்கு போன் பண்ணி வர சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, எல்லாத்தையும் சரி பண்ணி மறுபடியும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் சரி பண்ண அவங்களுக்கு 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசம் கழிச்சு மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வந்தா நிலா. புது நிலா வந்திருக்கா அப்படின்னு தான் நாங்க எல்லாரும் நினைச்சோம். ஆனா வந்தது நிலாவும் தாமரையும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீக்கெண்ட்ல அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த கதை எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.